எனக்குள் மனோஜிடம் இல்லையோ என்று ஒரு சில நேரம் நான் நினைப்பதுண்டு. மகளே, அவ்வாறு கூறாதே. ஏன் அம்மா? எதனால் தாங்கள் அவ்வாறு கூறுகிறீர்கள்? மகளே, உனக்கு 12 வயது இருக்கும் போது உனது தந்தை போரில் வீர மரணம் அடைந்தார் என்ற செய்தி கேட்ட பிறகு அப்பொழுது உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. இறைவா, என் மகள் விரைவில் முழுமையாக குணமாக வேண்டும். பாருங்கள் வைத்தியரே, என் கண்மணிக்கு என்னவாயிற்று என்று பரிசோதித்து தக்க மருந்துகளை உடனே அளியுங்கள். இளவரசி சில கடுமையான கிருமி தொற்றால் அவதிப்படுகிறார். தங்களின் மகளுடைய கால்கள் இரண்டும் செயலிழந்து போகும் அபாய நிலை உள்ளது. என் மகளுக்கு இத்தகைய சோதனையா? இல்லை இல்லை, அவ்வாறு நடக்கவே கூடாது. இந்நிலை தங்கள் கவலை மட்டுமல்ல, நம் நாட்டின் கவலையும் கூட. அரசரின் காலம் முடிந்த பிறகு நம் நாட்டை வழிநடத்த, நாட்டு மக்களை பகைவர்களிடமிருந்து பாதுகாக்க நம் இளவரசியை தவிர யாரும் இல்லை. ஆதலால் நான் முழு முயற்சியையும் செய்திருக்கிறேன். இருப்பினும் தாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா. நான் நாளை வருகிறேன். இது என்ன சோதனை? என் நாட்டையும் மக்களையும் துன்பத்தில் ஆழ்த்திவிட்டு நான் எவ்வாறு? இல்லை இல்லை, நாம் மன உறுதியோடு மருந்தை உண்டு உடற்பயிற்சி செய்து நம் உடல்நிலையை மேம்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஆம், அதுதான் சரி. தோழிகளே, இங்கே வாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். இப்பொழுதுதான் எங்களுக்குள் சற்று மகிழ்ச்சியாக உள்ளது. தாங்கள் கூறும் வார்த்தைகளை கேட்ட பின் எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. தாங்கள் தங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் அடைய மேற்கொள்ளும் முயற்சியானது விடாமுயற்சியாக இருந்தால் விரைவில் குணமடைவீர்கள் இளவரசி. மகளே, இவ்வாறு நீ சிறுவயதாக இருக்கும் போது மன உறுதியுடன் இருந்ததால் தான் உன்னால் இப்பொழுது நம் நாட்டை திறம்பட ஆட்சி செய்ய முடிகிறது. மன உறுதிக்கு சான்றாக தாராபாயின் கதையை கூறுகிறேன் கேள். சத்ரபதி வீர சிவாஜி மகாராஜா 17ஆம் நூற்றாண்டு மராட்டிய பேரரசை நிறுவிய ஒரு சிறந்த போர் வீரர். இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். அவரின் வழித்தோன்றலாகிய ராஜாராம் போன்ஸ்லே மனைவி தாராபாய். தாராபாய் 1675 பிறந்தவர். 3 வயதில் அவளது தாயார் பீஜாப்பூர் தாக்குதலில் இறந்து விட்டார். அவளது தந்தை ஹம்பீர் ராவ் மோஹித் சிவாஜியின் அரண்மனையில் தலைமை தளபதியாக இருந்தவர். தாராபாய்க்கு 3 வயது இருக்கும் போதே போர் பயிற்சி பட்டறைக்கு அழைத்து வந்தார் ஹம்பி. அப்பொழுது ஒரு நாள், அம்பிராவ். வணங்குகிறேன் மகாராஜா, அமருங்கள். முகாமில் போர் பயிற்சிகள் எவ்வாறு நடைபெறுகிறது? மகாராஜா அவர்களே, போர் பயிற்சி நன்றாக நடைபெறுகிறது. உன் மகள் தாரா எங்கே? தாரா அங்கே வால் பயிற்சி எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். தாரா, இங்கு வாமா. வணங்குகிறேன் சிவாஜி மகாராஜா. தாரா, வாளை எப்படி பிடிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? ஹம்பி, உன் மகள் நன்றாக வாளை பிரயோகிக்கிறாள். மகாராஜா, உங்கள் ஆசீர்வாதம் என் மகளுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். உன் மகள் பிற்காலத்தில் ஒரு சிறந்த வீராங்கனையாக வருவாள். அனைத்து பயிற்சிகளையும் நன்றாக கற்றுக்கொடு. மகளே, நீடூழி வாழ்க. ஹம்பி, நான் வருகிறேன். ஆகட்டும் மகாராஜா, உத்தரவு. தாரா, இங்கே வாமா. தந்தையே, கூறுங்கள். நான் உனக்கு குதிரை சவாரி, தற்காப்பு பயிற்சி மற்றும் பல பயிற்சிகள் கற்றுத் தருகிறேன். தந்தையே, எனக்கு இப்பயிற்சிகள் எல்லாம் மிகவும் பிடிக்கும். எனக்கு கற்றுத் தாருங்கள். தாரா, இப்பயிற்சிகள் எல்லாம் உன்னை தற்காத்துக் கொள்வதற்கு உதவும். தந்தையே, நான் கற்றுக்கொண்டு அனைவருக்கும் கற்றுத் தருவேன். தாரா, நீ ஒரு புத்திசாலியான பெண். நான் உன்னை ஒரு சிறந்த வீராங்கனையாக ஆக்குவேன். நல்லது தந்தையே. உனக்கு இப்பயிற்சிகள் பிற்காலத்திற்கு பயனளிக்கும். அது மட்டுமல்லாமல் நாட்டை காப்பாற்றவும் உதவும். தந்தையே, நானும் உங்களைப் போலவே போர் பயிற்சிகள் செய்து சிவாஜி மகாராஜாவிற்கு உறுதுணையாக இருந்து அவுரங்கசீப்பை எடுத்து போர் புரிந்து இந்நாட்டை காப்பாற்றுவேன். இருந்தது. மராட்டியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே 25 ஆண்டுகளாக போர் நடந்து கொண்டிருந்தது.
சிவாஜி மகாராஜா நாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்தார். சிவாஜியின் வாரிசான ராஜாராம் போன்ஸ்லே ஆட்சி செய்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள், அடுத்து யார் அரசவையில் தலைமை பொறுப்பேற்பது? எனக்கும் இதே கேள்விதான் மனதில் தோன்றியது. நாம் அவுரங்கசீப்பிடம் சமாதானமாக போக வேண்டியதுதான். ஆமாம், அவுரங்கசீப்பை எதிர்த்து போரிட முடியாது. ஆமாம் ஆமாம், நீங்கள் கூறுவது சரிதான். அவரை எதிர்க்க ஒருவருக்கும் துணிச்சல் இல்லை. ஏனென்றால் அவுரங்கசீப் ஒரு வீரம் பொருந்தியவர். ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். சிவாஜி மகாராஜர் காலத்தில் வீரர்கள் இருந்தார்கள். வீரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு வயதாகிவிட்டது. அமைச்சரே, அப்படி கூறாதீர்கள். அவர்களுக்கு வயதானால் என்ன? அவர்களின் வழிகாட்டுதலுடன் செல்வோம். நமக்கு தான் இளம் வீரர்கள் இருக்கிறார்களே. இளம் வீரர்கள் அச்சப்படுகின்றனர். காரணம், அவுரங்கசீப்பை எதிர்த்து போரிடுவது சாத்தியமில்லை. சத்ரபதி சிவாஜி மகாராஜா போல இந்நாட்டை யார் ஆள போகிறார்? நீங்கள் கூறுவதும் சரிதான். இனி அவரை போன்று மன உறுதி, வீரம் கொண்டவர் எதிர்காலத்தில் யாராவது வருவார்களா? வணங்குகிறோம் மகாராணி. பெரியோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அவையோர் அனைவரும் அமருங்கள். இனி என் குழந்தைதான் அரசாள போகிறான். அவனுடைய பிரதிநிதியாக நான் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்துவேன். மகாராணி, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? மகாராணி, உங்களுக்கு போர் பயிற்சிகள் எல்லாம் தெரிந்தாலும் அவுரங்கசீப்பை எதிர்த்து போர் புரிவது கடினமான செயல். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? சத்ரபதி சிவாஜியின் மருமகள் நான். எனக்கு வீரமும் துணிச்சலும் மகாராஜா சத்ரபதி சிவாஜியிடமும் என் தந்தையிடமும் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன். அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள். தங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் செயலாற்றுவோம். சத்ரபதி வீர சிவாஜி காலத்தில் மராத்திய வீரர்களின் சக்தி பல மடங்கு அதிகரித்தது. அதே போல நாமும் அவர் வழியை பின்பற்றி வெற்றி பெறுவோம். மகாராணி, அப்படியே ஆகட்டும். மராட்டிய சாம்ராஜ்யம் ஒரு நிலையான தேசமாக இருக்க வேண்டும். எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது. நம்மை பார்த்துதான் எதிரிகள் பயப்பட வேண்டும். மகாராணி, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. நம் படையை வலிமையான முழுமையான படையாக உருவாக்கி எதிரிகளை தாக்க வேண்டும். நாங்கள் படை வீரர்களை செவ்வனை திரட்டுவோம். அந்த கொடியவன் அவுரங்கசீபை நொடி பொழுதும் தூங்கவிடக் கூடாது. மகாராணி, அவ்வாறே செய்கிறோம். அமைச்சரே, இந்து சாம்ராஜ்யத்தை நிலைநாட்ட நான் சென்று இளைஞர்களை சந்திக்கிறேன். மகாராணி, நாங்களும் தங்களுடன் வருகிறோம். முகலாயர்களை வீழ்த்தி நம் நாட்டையும் கோட்டைகளையும் கைப்பற்றினார் வீர சிவாஜி அவர்கள். அவ்வாறே நாமும் எதிரிகளை வீழ்த்துவோம். தங்கள் உத்தரவு. நம் படைகளை எல்லாம் வீழ்த்தி கொண்டிருக்கிறாள். அமைச்சரே, நம் கோட்டையெல்லாம் வீழ்த்தி அந்த இளம் பெண் யார்? ஆமாம் ஹுசூர், அவள் ஒரு துணிச்சலான மன உறுதி மிக்க பெண். அவள்தான் நம் அகன்ற படைகளை நேர்த்தியாக வீழ்த்தினாள், கோட்டைகளையும் கைப்பற்றினாள். என்னை நொடி பொழுதும் தூங்க விடாமல் என் தூக்கத்தை கெடுத்தவள் யார்? அவள் வீர சிவாஜியின் இளைய மருமகள் தாராபாய். ஓ, என் எதிரி வீர சிவாஜியின் மருமகளா? அதனால் தான் சத்ரபதியை போல் வீரத்தின் சிகரமாக காணப்படுகிறாளா? ஒரு இளம் பெண் என்னை சிந்திக்க வைத்து விட்டாள். ஹுசூர், நம் படையின் பலம் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த தாராபாயை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். நம் படைகளை தயார் செய்யுங்கள். நீங்கள் கூறுவது போல் நாங்கள் அவ்வாறே செய்கிறோம். ஹுசூர், நான் முக்கியமான செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி ஒற்றரே, கூறுங்கள். தாராபாய் மால்வாவில் உள்ள நர்மதா நதிக்கரை வழியாக சென்று கொண்டிருக்கிறாள். வீரர்களே, அவளை எப்படியாவது பிடித்து சிறையில் அடையுங்கள். உத்தரவு ஹுசூர். அவுரங்கசீப்பின் வீரர்கள் எப்படியும் நம்மை தாக்க வருவார்கள். நம் படைகளோ குறைவாக உள்ளன. ஆமாம் மகாராணி, ஆனாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கலங்க வேண்டாம். அவுரங்கசீப்பின் வீரர்கள் வரட்டும். அவர்களை விடக்கூடாது. அதோ பாருங்கள், அங்கு தாராபாய் இருக்கிறார். ஆமாம் ஆமாம். கோழையர்களே, என்னை உங்களால் வீழ்த்தவே முடியாது. எங்கள் மகாராஜா உங்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார்.
நீங்கள் என்னை என்ன கொடுமைகள் செய்தாலும் நாங்கள் எங்கள் சாம்ராஜ்யத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். உங்களால் என்னை என்ன செய்ய முடியும்? செய்துதான் பாருங்கள். அவுரங்கசீபின் ஆட்கள் பொன்பொருள் மீது ஆசை கொண்ட கயவர்கள். இத்தருணத்தில் அவர்களின் பலவீனத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு தப்பிக்க முயற்சிப்போம். காவலரே, இங்கு வாருங்கள். என்ன கூறுங்கள், என்னை அழைத்தீர்களா? இதோ இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள். தங்கம், நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். என் வீரர் ஒருவர் நர்மதா நதிக்கரையில் இருப்பார். அவ்வீரனை அழைத்து வர வேண்டும். சரி, அப்படியே வீரனை அழைத்து வருகிறேன். வீரனே, உங்கள் ராணி உங்களை அழைத்து வர சொன்னாள். மகாராணிக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ? எனக்கும் அதேதான் தோன்றுகிறது. வணங்குகிறேன் மகாராணி. உங்களை பார்த்தவுடன் தான் என் மனம் நிம்மதியாக உள்ளது. மகாராணி, எதற்காக எங்களை அழைத்தீர்கள்? காவலரே, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். வீரனே, இதுவரையும் கயிற்றால் கட்டி போடுங்கள். விடுங்கள், என்ன செய்கிறீர்கள்? விடுங்கள். வீரனே, வாருங்கள். இவ்விடத்தை விட்டு உடனே தப்பிச் செல்லலாம். மகாராணி தாராபாய் அவுரங்கசீப்பின் கூடாரத்திலிருந்து தப்பித்து அவுரங்கசீப் மன உறுதியுடன் சென்றார். 7 வருடங்கள் அவுரங்கசீப்பை தூங்க விடாமல் யோசிக்க வைத்து ராஜதந்திரமாக வென்றார். அவரை போல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அஞ்சாமல், தோல்வியை கண்டு துவளாமல், சவால்களை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் நாம் இருக்க வேண்டும்.